வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி, குடும்ப பெண்களுக்கு தற்போது 2 ஜாக்பாட் அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது. அதாவது, குடும்ப பெண்களுக்கு ரூபாய் 2000 ரொக்கம் வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்புகளை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு மகளிர் உரிமை தொகை சம்பந்தமான தகவல்களை துல்லியமாக தெரிஞ்சுக்க வேண்டும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். குடும்பத்திற்காக வாழ்நாள் முழுவதும் ஓயாமல் உழைத்துக் கொண்டிருக்கும் ஏழை பெண்களின் உழைப்புக்கு அங்கீகாரம் கொடுப்பதற்காகவும் வறுமையை ஒழிப்பதற்காகவும் தமிழ்நாடு அரசால் செப்டம்பர் 15ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் கொண்டு வரப்பட்டது. இந்த திட்டத்தின் மூலம் அரசின் நிபந்தனைகளை பூர்த்தி செய்யும் தகுதியான குடும்பத் தலைவிகளின் வங்கிக் கணக்கில் மாதந்தோறும் 15ஆம் தேதி ரூபாய் 1000 நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது. இந்த நிலையில் தமிழகத்தில் சட்டப்பேரவை தேர்தல் நெருங்கிவிட்ட நிலையில் பெண்களின் வாக்குகளை ஒன்றுவிடாமல் அள்ளுவதற்காக மகளிர் உரிமை தொகையை உயர்த்த திமுக அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. அதன்படி மகளிர் உரிமை தொகையை விரைவில் உயர்த்த போவதாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அவரின் கருத்துக்கு வலு சேர்க்கும் விதமாக அமைச்சர்கள் கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இது குறித்து அமைச்சர் ஐ. பெரியசாமி கூறுகையில், பொங்கல் முடிவதற்குள் பெண்களுக்கு பொங்கல் பரிசு காத்திருக்கிறது என்று கூறியுள்ளார். அதாவது, பெண்கள் மத்தியில் பேசிய அமைச்சர் ஐ. பெரியசாமி, பொங்கல் அன்றோ அல்லது பொங்கல் முடிவதற்குள்ளோ பெண்களுக்கு முதல்வர் ஸ்டாலின் தித்திப்பான செய்தியை அறிவிப்பார். பெண்களுக்கு பொங்கல் பரிசு காத்திருக்கிறது என்று தெரிவித்துள்ளார். மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 2000 வரை அரசு உயர்த்த முடிவு செய்துள்ளதையே பெண்களுக்கு பொங்கல் பரிசு காத்திருக்கிறது என கூறியிருக்கிறார். வரும் சட்டப்பேரவை தேர்தலில் திமுக வெற்றி பெற கையில் வைத்துள்ள முக்கியமான ஆயுதம் மகளிர் உரிமை தொகை. இந்த திட்டத்துக்கு பெண்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு உள்ள நிலையில் இதை வைத்து பெண்களின் வாக்குகள் மொத்தமாக அறுவடை செய்ய திமுக திட்டமிட்டுள்ளது. இதனால் மகளிர் உரிமை தொகையை ரூபாய் 1000 ரூபாயில் இருந்து 1500 ரூபாயாக அல்லது 2000 ரூபாயாக அதிகரிக்க திமுக அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான அறிவிப்பு இன்னும் ஒரு சில நாட்களில் வெளியாகும் என கூறப்படுகிறது. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 1000 தகுதியான பெண்களின் வங்கி கணக்கில் செலுத்தப்பட்டு வரும் நிலையில் வருகிற பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப தலைவிகளை மகிழ்ச்சிப்படுத்தும் விதமாக அவர்களது வங்கி கணக்கில் முன்கூட்டியே, அதாவது ஜனவரி 14ஆம் தேதிக்குள் உரிமை தொகை வரவு வைக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் விடுபட்ட பெண்கள் மேல்முறையீடு செய்வதன் மூலம் அவர்களுக்கு கள ஆய்வு செய்து விரைவில் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழக அரசின் இந்த அறிவிப்பால் குடும்ப பெண்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. நன்றி, வணக்கம்.